வெல்கம் டு அவர் சேனல் யாதுமறிவோம். சமூக ஊடகங்களில் வைரலாக வரும் ஜிப்லி என்றால் என்ன, அது முதல்ல எப்படி உருவாச்சு, அது யார் உருவாக்குனா, எப்போ உருவாக்குனாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். கடந்த சில நாட்களாகவே நாம் சமூக ஊடகங்களில் நூற்றுக்கணக்கான கார்ட்டூன் படங்களை பார்த்துருப்போம். எல்லாரும் ஏஐ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி இது போன்ற கார்ட்டூன் வடிவத்தை மாற்றி பதிவிட்டு வராங்க. இதுதான் இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக இருக்கிற ஜிப்லி ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்போ யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1985ல் யாஹாவ் மியாசாகியும் இசாவ் தக்காட்டாவும் ஜாயின் பண்ணி ஜப்பானில் ஒரு ஸ்டுடியோவை ஜிப்லி என்ற நேமில் அனிமேஷன் மூவியை மேக் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இந்த நிறுவனத்தோட ஒரு யூனிக்னஸ் தான் இந்த ஜிப்லி மூவின்னு சொல்லலாங்க. இது ஒரு புதுவிதமான அழகை தருது, ரொம்பவே கலர்ஃபுல்லான ஸ்டோரியோட ஒரு உணர்வையும் வெளிப்படுத்துகிற மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஒரு ஹாப்பியஸான ஒரு இமேஜை கொடுக்குது. ஸோ இது நெக்ஸ்ட்டு மூவியில், அட்வர்டைஸ்மெண்ட்டில் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரி, சடனாக ஏன் இது ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். 40 இயர்ஸாக இருக்கிற இந்த ஜிப்லி திடீர்னு ஏன் ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னு தான் நாம் கண்டிப்பாக யோசிப்போம். அதுக்கு காரணம் இந்த சாட் ஜிபிடி தாங்க. இந்த சாட் ஜிபிடியில் புதுசாக ஒரு அப்டேட், அதுதான் GPT-40ன்னு. இதை யூஸ் பண்ணி தான் இந்த யூசர்ஸ் எல்லாமே ஃபோட்டோவை அப்லோட் பண்ணி அதை அனிமேட் பிக்சராக மாற்றி அமைக்கிறாங்க. ஸோ பிகாஸ் ஆஃப் யூசர் ஃப்ரெண்ட்லி இது ரொம்ப ஈஸியாக ஃபேமஸ் ஆகிடுச்சுங்க. இதில் இப்போ என்ன ப்ராப்ளம்னு பார்த்தோம்னா, ஏஐ உருவாக்க இந்த ஜிப்லி பிக்சர் நிறைய க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால சாட் ஜிபிடியில் ஒர்க் அதிகமாகிடுச்சுங்க. இந்த ஓப்பன் ஏஐ நிறுவனத்துடைய ஹெட் ஆஃபீஸரான சாம் ஆல்ட்மன் என்ன சொல்கிறாருன்னா, இதை எல்லாரும் யூஸ் பண்ணுறது ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்குது, ஆனால் எங்களுடைய ஜிபியு ஓவராக ஹீட் ஆகிறதுனால இதை இன்னும் அப்டேட் பண்ணணும்னு இருக்கும். ஸோ இதனால் ஒரு நாளைக்கு ஒரு 3 ஜிப்லி பிக்சர் மட்டுமே ஒரு யூசர் யூஸ் பண்ண முடியும், க்ரியேட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காரு. இந்த ஜிப்லி அப்படின்றது லிபிய அரபு வேர்டில் ஒரு சூடான பாலைவன காற்றை குறிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் இது மிகப்பெரிய அளவில் பரவி வந்தாலும் இன்னொரு பக்கம் இது வலுவான எதிர்ப்பு எழுந்திருக்குங்க. இந்த ஹயாவ் மியாசாகி ஒரு ஜப்பான் அனிமேஷன் துறையுடைய தந்தை அழைக்கப்படுறாரு. இவர் 2003ல் ஸ்பிரிட் அவே அப்படின்ற மூவிக்காக சிறந்த அனிமேஷன் மூவி அகாடமி அவார்டும் கோல்டன் குளோப் அவார்டும் ரிசீவ் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக 2015ல் வாழ்நாள் சாதனையாளர் அகாடமி அவார்டும் ரிசீவ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் 2016ல் ஹயாவ் மியாசாகியுடைய ஆவணப்படமும் வெளியாகி இருக்குங்க. அதோடைய நேம் பார்த்தோன்னா ஃபொனெவர் எண்டிங் மேன் ஹயாவ் மியாசாகி. எந்த ஒரு துறைனாலும் ஒரு நல்லது இருந்தால் ஒரு கெட்டது கண்டிப்பாக இருக்கதாக செய்யும். இப்போ இந்த ஜிப்லி கிரியேட்டர் எல்லாருமே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ சைபர் கிரைம்லேருந்து நமக்கு ஒரு அலர்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது நம்ம அப்டேட் பண்ணும்போது நம்மளோட டேட் ஆஃப் பர்த் இது கேட்குது. ஸோ இதனால் ஏதாவது ப்ராப்ளம் வரும்ன்ட்டு ஒரு அலர்ட் கொடுத்துருக்காங்க சைபர் கிரைம்லேருந்து. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல்.